அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல அங்க உட்காந்துக்கிட்டு லக்ஷ்மியும் ராகவனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ம், மலர வந்து விளையாடவே விட மாட்டேன்றாங்க. அதனால மதி இருந்துட்டு உங்க அப்பா அம்மாவும் என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க, மற்றவங்களையும் என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க. இவங்களுக்கு இங்க வந்து ஆய வேலை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால சூப்பரா பிளானை போட்டு நம்ம சுரேஷ் இருந்துட்டு அங்கேயே ஒரு ரூமை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா மலர வந்து விளையாட சொல்றாங்க. ராட்டினம் அதுக்கடுத்ததா சின்ன பிள்ளைங்க விளையாடுறது எல்லாத்தையும் நம்ம மலர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம சுரேஷ் பார்த்தோன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஃபோட்டோலாம் சூப்பராக எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ராட்டினெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க பொண்ணுங்கலாம் வந்திருக்காங்க. பின்னாடியே பசங்க வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து சுரேஷ் இருந்துட்டு, "நான் போலீஸ் ஆஃபீசர். இங்க பாரு தேவையில்லாம இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்க. பேரண்ட்ட கூட்டிட்டு வந்து கண்டிக்க வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிச்சுட்டு, அவங்க கிட்ட நம்பரையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பொண்ணுங்களையும் இந்த மாரி பசங்க வந்து கிண்டல் பண்ணா தைரியமா எதிர்த்து போராடணும். அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பயந்து போய் நின்னுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாரியே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, இதுதான் எங்க கொழுந்தனாரு. தப்பா தட்டி கேட்பாரு. எந்த இடம், என்ன ஏதுனெல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்படின்ற மாரி சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டும் நடந்துட்டுருக்கு. வந்தவங்க எல்லாரும் பாட்ட பாடலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாரி ஒரு ப்ரோகிராம் இருக்கு. நம்ம மலர வந்து மதியம் இருந்துட்டு, "நீங்க போய் பாட்டு பாடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டு பாடட்டும், நீங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாக்கியராஜையும் களத்துல இறக்கி விட்டுர்றாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.